தமிழ்நாட்டின் பெரும்பாலான இடங்களில் அரசு கேபிள் இணைப்புகளில் புதிய தலைமுறை தெரியாத சூழலில் இது தொடர்பாக தமிழக அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் பாமக தலைவர் அன்புமணி. அரசு நடத்துகின்ற அந்த கேபிளில் புதிய தலைமுறை தொலைக்காட்சியை மட்டும் தடை செய்திருக்கின்றார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இது கோழைத்தனம், அரசு செய்கின்ற கோழைத்தனம். இதே முதலமைச்சர் 2018 எதிர்கட்சி தலைவராக இருந்த நேரத்தில் இதே போன்ற நிகழ்வு நடந்தது. அப்போ இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதையே கண்டிச்சார். அவர் சொன்ன வார்த்தை இது கோழைத்தனம்னு சொன்னாரு. அப்ப அது கோழைத்தனம்னா அப்ப இது என்ன? அரசு கேபிளில் புதிய தலைமுறை முடக்கப்பட்டுள்ளதற்கு தமிழக பாஜக கண்டனம் தெரிவித்துள்ளது. புதிய தலைமுறையுடைய ஒளிபரப்பானது அரசு கேபிள் முடக்கப்பட்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது முழுக்க பத்திரிகை சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு செயல். அரசு உடனடியாக அதில் கவனம் செலுத்தி அரசு கேபிள் ஒளிபரப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன். இதே முதலமைச்சர் தான் கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசினார். கருத்து சுதந்திரத்தின் குரல் விலை நெரிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். ஆனால் இன்று ஒரு கருத்து, நியாயமான கருத்து சொல்லப்படும் போது கூட அவர்களால் பொறுத்து கொள்ள முடியாமல் அவர்கள் தொலைக்காட்சியின் அந்த அலைவரிசையே அவர்கள் நீக்குகிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு ஜனநாயகத்தின் குரல் வழை தமிழகத்தில் நெரிக்கப்படுகிறது? என்ன அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியை கொண்டு வருவாங்களா திராவிட முன்னேற்ற கழகம்?